பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷ்க்கு அவங்களுடைய ஃப்ரெண்டும் சீரியல் ஆக்ட்ரஸுமான தமிழ் ரித்திகா சர்ப்ரைஸ் வெல்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இந்த வெல்கம் அப்ப சர்ப்ரைஸான திவ்யா கியூட்டா டான்ஸும் ஆடி இருக்காங்க. அப்புறம் இந்த வெல்கம்ல நிறைய சின்ன பசங்க ரோஜா பூலாம் கொடுத்து திவ்யாவை விஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க டைட்டில் வின் பண்ணதை பலர் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க பிஆர் வச்சு தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு சிலர் சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில இதுக்கு ரீசெண்ட் இன்டர்வியூ ஒன்றுல பிஆர் வச்சுலாம் நான் ஜெயிக்கலன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு திவ்யா பதிலடி கொடுத்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ உங்க மேல பிஆர் அலிகேஷன்ஸ் அப்போ நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கிளாரிஃபை கொடுக்க விரும்புறீங்க? கண்டிப்பா எனக்கு அன்பு கொடுக்குறவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹேட்டர்ஸ் ஒரு 20 people 50 people கூட இருப்பாங்க. நான் ஒரு 10 எனக்கு அந்த அன்பு கொடுக்குற அந்த 10 பேர்த்து நான் எடுத்துக்கலான் இருக்கேன். அண்ட் பிஆர் லைக் அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் பீன் லைக் ஒரு 10-11 years நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்காங்க, எனக்கான மக்கள் வெளியில இருக்காங்க. நான் அதெல்லாம் முன்னாடியே வெளியில பார்த்துருக்கேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. லைக் ரித்திகா, நிவி, அக்ஷு, நேஹா, நிறைய பீப்புள் இருக்காங்க. எனக்கா ஒரு வீடியோ போட மாட்டாங்களா? யாருன்னு முகம் தெரியாத என்ன பிடிச்சி மக்கள் நீங்க எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுங்க, திவ்யா சூப்பரா பண்ணா, எங்க வீட்டுல ஒரு பொண்ணா பாக்கணும்னு இவ்வளவு அன்பு கொடுக்கும் போது லைக் எனக்கு தெரியலங்க, என்னங்க பிஆர் போய் எல்லார் வீட்டையும் ஒரு போனை பிடிங்க அங்க ஓட் பண்ண முடியும்? தெரியல. இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் கடந்து போற மாதிரி எல்லாத்தையும் கடந்து போக வேண்டியதான்.